விவசாய நிலத்திற்கு சென்ற மூதாட்டியை காணவில்லை என பல இடங்களில் தேடி அலைந்த உறவினர்கள். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக உள்ள கிணற்றில் சடலமாக கிடந்த மூதாட்டியின் மகன்கள் மற்றும் மகள்களை தனித்தனியாக அழைத்து விசாரித்த போலீஸ். விசாரணையில் வெளியான பல திடுக்கிடும் தகவல்கள். மூதாட்டி கொலை செய்யப்பட்டது ஏன்? கொடூர கொலையின் பின்னணி என்ன? ஜனவரி 3ஆம் தேதி விவசாய நிலத்துக்கு வேலைக்கு போன பேச்சி அம்மாளுங்கிற மூதாட்டி சாயங்காலம் 6 மணி ஆகியும் வீட்டுக்கு திரும்பல. இதனால பேச்சி அம்மாளோட மகன்களும் பக்கத்து வீட்டுக்காரங்களும் விவசாய நிலத்துக்கு போய் பார்த்திருக்காங்க. அங்க மூதாட்டிய காணல. மூதாட்டி அவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிருப்பாங்க. 2-3 நாட்கள்ல அவங்களே வீட்டுக்கு திரும்பி வந்துருவாங்கன்னு உறவினர்கள் வெயிட் பண்ணி பார்த்திருக்காங்க. ஆனா அப்பவும் மூதாட்டி வரவே இல்லை. இதனால ஒரு வாரம் கழிச்சு மூதாட்டிய காணோம்னு அவங்க சொந்தக்காரங்க போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காங்க. உடனே சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் மூதாட்டிய தேடி பல இடங்கள்ல அலைஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கிணத்துல இருந்து ஒரே துர்நாற்றம் வீசி இருக்கு. இதனால கிராம மக்கள் அந்த கிணத்துக்கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அதுல பேச்சி அம்மாளோட சடலம் தண்ணீர்ல மிதந்தபடி கிடந்திருக்கு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. மூதாட்டிய நகைக்காக யாரும் கொலை பண்ணி கிணத்துல தூக்கி வீசிட்டாங்களா அல்லது கிணத்துக்குள்ள தவறி விழுந்து உயிரிழந்துட்டாங்களா அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க போலீஸ். அடுத்து மூதாட்டியோட பசங்க ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா கூப்பிட்டும் விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்ப மூதாட்டியோட கடைசி மகன் என் அண்ணன் சக்திவேல் தான் அடிக்கடி சொத்து கேட்டு அம்மா கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான்னு சொல்லி இருக்காரு. அவர் சொன்ன தகவலை வச்சு சக்திவேல் கிட்ட விசாரிச்சிருக்காங்க போலீஸ். போலீஸ் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் சக்திவேல் முன்னுக்கு பின் முரணா பதில் அளிச்சிருக்காரு. இதனால சக்திவேலை கஸ்டடியில் எடுத்த போலீஸ் அவர்கிட்ட கிடுக்குப்பிடி விசாரணையில இறங்குனாங்க. தூத்துக்குடி விளாத்தி குளத்தில் உள்ள மிட்டா வடமலப்புரம் கிராமத்தைச் சேர்ந்த துரைசிங்கும் பேச்சியம்மாள் தம்பதிக்கு 4 மகன்கள் 2 மகள்கள் இருக்காங்க. இவங்க எல்லாருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தோட தனித்தனியா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி துரைசிங்கம் உயிரிழந்துட்டாரு. அன்னையிலிருந்து மூதாட்டி பேச்சியம்மாள் யாரோட உதவியும் இல்லாம தனியா வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. பேச்சியம்மாளுக்கு தனது சொந்த கிராமத்திலேயே நிறைய விவசாய நிலங்கள் இருக்கு. இதுக்கிடையில இவங்களோட மூத்த மகன் சக்திவேல் மது போதைக்கு அடிமையாயிட்டாரு. எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம ஊதாரியா ஊர் சுத்திக்கிட்டு மதுவே கதின்னு கிடந்திருக்காரு. அப்பப்ப தன்னோட தாய் வீட்டுக்கு போற சக்திவேல் சொத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்னு தாய்கிட்ட சண்டை போட்டிருக்காரு. அதுக்கு பேச்சியம்மாள், உன் ஒருத்தருக்கு மட்டும் என்னால சொத்தை பிரிச்சு தர முடியாது, உன் கூட பிறந்தவங்க எல்லாரும் வரட்டும், அப்ப எல்லாருக்கும் சரிசமமா சொத்தை பிரிச்சு தர்றேன்னு சொல்லி இருக்காங்க. இதனால சக்திவேல் தன்னோட நண்பர் முருகன் வீட்டுக்கு போயிட்டு மது குடிக்க பணம் கேட்டிருக்காரு. அதுக்கு முருகன், உங்க அம்மா கிட்ட ஏகப்பட்ட சொத்து இருக்கு, அதை விட்டுட்டு என்கிட்ட வந்து பணம் கேட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி கிண்டல் பண்ணி இருக்காரு. இதனால கோபமான சக்திவேல் தொடர்ந்து தன்னோட தாய்கிட்ட சொத்தை பிரிச்சு தர சொல்லி பிரச்சனை பண்ணி இருக்காரு. சம்பவத்தன்னைக்கு சக்திவேலும் முருகனும் புல் போதையில இருந்திருக்காங்க. அப்ப நேரா விவசாய நிலத்துக்கு போன சக்திவேல் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருந்த தாய்கிட்ட மறுபடியும் சொத்தை கேட்டு பிரச்சனை பண்ணி இருக்காரு. அப்ப 2 பேருக்கிடையில பயங்கர வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு. இதனால பேச்சியம்மாள சரமாரியா தாக்குன சக்திவேல் துண்ட வச்சு மூதாட்டிய கழுத்து நெரிச்சி துடிக்க துடிக்க கொன்னு இருக்காரு. அடுத்து முருகன் கூட சேர்ந்து சடலத்தை ஊருக்கு ஒதுக்குப்புறமா உள்ள கிணத்துல தூக்கி வீசிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி ஊர்லயே இருந்திருக்காரு சக்திவேல். ஆனா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சும் கடைசி மகன் சொன்ன தகவலை வச்சும் சக்திவேல் தான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ்
அவரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.